என்னது? பாலுடைய நிறத்தில் ஒரு கீரை இருக்கா? ரொம்ப பார்க்கறதுக்கே அதிசயமாக இருக்குது. இது என்னப்பா இது? மயில் தொகை மாதிரி ஒரு கீரை. இந்த கலர் என்னப்பா? ரோஸ் கலரில் ஒரு கீரை. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் காலம் வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போவே வெயில் வந்து பட்டையை கிளப்புது. இந்த வெயில் காலத்தில் தாறுமாறாக வளரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1 வந்து இந்த கீரைகள். இந்த கீரைகள் எல்லா கீரைகளையுமே இப்போ வந்து நம்ம பயிர் வைக்கலாங்க. ஏன் அப்படின்னாக்கா, வெயில் இருந்தால் தான் கீரைகள் சூப்பராக வளரும். அதனால் தாராளமாக நம்ம கீரைகளை ட்ரை பண்ணலாம். பொதுவாக நம்ம கீரைகள் அப்படின்னாலே சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, சிவப்பு கீரை, பசலைக்கீரை, அடுத்தது பார்த்திங்கனாக்கா பாலக்கீரை, இப்படி சக்கரவர்த்தினி கீரை, இப்படி பல கீரைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பயிர் வச்சும் நம்ம சமைச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் கேள்விப்படாத ஒரு 3 வகையான கீரைகள் வந்து இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த கீரைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சத்துக்கள் இருக்குது. சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, அது என்ன வகையான 3 கீரைகள், எப்படி அதை வளர்த்து சமைச்சு சாப்பிட்லாம், எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற கீரை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து பால் கீரை, மில்க் ஒயிட் கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதோடைய தண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் கலரில், நம்ம பாலோடைய நிறம் எப்படி இருக்கோ அதே போல் ஒயிட் கலரில் இருக்குங்க. மற்ற கீரைகளை போல தான் இது வளருது. நிறைய பக்க கிளைகளும் வருது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, மற்ற கீரைகளை எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அதே போலே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், பொரியல் வச்சு சாப்பிட்லாம். அடுத்தது இது தண்டுகளை வந்துட்டு நம்ம சூப் வச்சு சாப்பிட்லாம், கீரையை கடைஞ்சி சாப்பிட்லாம், புளி வச்சும் நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இதில் பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, அந்த சத்து வந்து இந்த கீரையில் இருக்குங்க. பொதுவாக இந்த மூட்டு வலி பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான நோய்கள், ரொம்ப வயசானவங்க, கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்களாம் நம்ம இந்த கீரையை வளர்த்து அதிலிருந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இந்த கால்சியம் சத்து முழுவதுமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த கீரையை ட்ரை பண்ண மறக்காதீங்க. இதோடைய தண்டுகளை பார்த்தாலே தெரியும். பொதுவாக இந்த கீரைகள் எல்லாமே வந்துட்டு தண்டுக்கீரை வகையை சார்ந்தது. நம்ம பார்க்க போகிற 3 கீரையுமே வந்து தண்டுக்கீரை வகையை சார்ந்தது தாங்க. அடுத்தது 2வதாக நம்ம பார்க்க போகிற கீரை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மயில் கீரை அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பேருங்க. மயில் கீரை ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோடைய இலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மயிலுடைய தோகையில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கலராக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் ரெட்டிஷ் கலந்த மாதிரி அந்த தோகையில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால தான் மயில் கீரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இதுவும் ஒரு தண்டுக்கீரை வகையை சார்ந்தது தான். தண்டுக்கீரை போல் ரொம்ப ஹைட்டாக வளருது. இந்த கீரையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் கீரைகளை காட்டி நம்ம குழந்தைகள்கிட்ட இதை நம்ம வளர்க்க சொன்னோம் அப்படின்னாக்கா, அந்த கீரை வளர்ந்து வரும்போது அதோடைய அழகை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு திருப்பி செடிகள் வளர்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக இது போல் கீரைகள்லாம் குழந்தைகள்கிட்ட வளர்க்க சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதுவும் மற்ற கீரைகளை போல தான் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். பருப்பு வச்சும் சமைச்சு சாப்பிட்லாம், புளி வச்சும் சமைச்சு சாப்பிட்லாம். இதோடைய தண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிஷாக தான் இருக்குது. நம்ம சிவப்பு கீரையில் எப்படி வருது பார்த்தீங்களா, அதே போல் தண்டுகள் வந்து ரெட்டிஷாக தான் இருக்குது. இலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற கீரைகள் வளர்க்குற மாதிரி தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவாக கீரைகள் அப்படின்னாலே தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த கீரையை நம்ம கட் பண்ணி விட்டாலும் அதிலிருந்து சைடு கிளைகள் வந்துட்டு திருப்பி ஒரு 2-3 முறை வந்து நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியான சத்துக்கள் கொடுத்தோம் அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி நமக்கு கீரைகள் வந்துட்டே இருக்கும். அதனால் சத்துக்கள் பொதுவாக சாணம் சம்பந்தமான உரங்கள் கொடுக்கறது நல்லது. அடுத்தது 3வதாக நம்ம பார்க்க போகிற கீரையுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தரி கீரை அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பெயருங்க. இது வந்து கேரளாவில் அதிகமாக பயிரிடுவாங்களாம். கேரளா ஆளுங்கள் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த கீரைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய தண்டுகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் ரோஸ் ரெட் கலந்த மாதிரி தான் இருக்குது, ரோஸ் கலரில். இதில் சைடு பிரான்ச்சஸ் வந்துட்டு நிறைய வருது. இதோடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரைக்கீரையுடைய இலைகள் எப்படி வருதோ, இலைகள் பெருசாக வருது அதே போல் தான் வருது.
தண்டுகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் வந்து நம்ம சூப் வச்சும் சாப்பிட்லாம். முக்கியமாக இதில் அயன் சத்துக்கள் வந்துட்டு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இரும்பு சம்பந்தமான குறைபாடு, இரும்பு சத்துக்கள் குறைபாடு உள்ளவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே வந்துட்டு தேவைப்படும். இந்த கீரையும் ட்ரை பண்ண மறக்காதீங்க. அப்புறம் என்னங்க, இந்த 3 விதமான கீரைகளை பற்றி பார்த்துருப்பீங்க. மற்ற கீரைகளை வளர்க்குற மாதிரி தான் இதையும் வளர்க்கணும். இதோடைய விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அட்ரஸ் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கி தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த கீரைகளை வளர்த்து பாருங்கள். இனி வரும் வெயில் காலங்கள் எல்லாமே வந்துட்டு கீரைகள் வளர்க்குறதுக்கு உண்டான காலம்தான். அதனால் உங்களுக்கு பிடித்த கீரைகளை தாராளமாக நீங்கள் வளர்த்து வாரத்தில் 2 முறை கீரைகளை சாப்பிட்டு உங்கள் உடம்பை வந்துட்டு பார்த்துக்குங்க. முக்கியமாக ஆரோக்கியமான வாழ்வை வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.